ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் நான் பேசுகிறேன். ஸோ வாங்க என்ன இன்றைக்கி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து அஃப்கோர்ஸ் தோடு தான். இந்த தோடு வந்து நான் வந்து இப்போது ஸ்டென்சில் மாதிரி ஒரு இது எடுத்திருக்கேன், ப்ரெஷரு. இது வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போது வந்து கிடைக்கிது. லைக் அமேசான் வந்து இன்னும் மேற்கொண்டு வேறு நீங்கள் வந்து ஆன்லைன் சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் கிடைக்கிது. ஸோ இது வந்து டபுள் சைடு வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷன் கிடைக்கும். நான் சிங்கிள் சைடு மட்டும் பண்ணுறேன். இதில் பிங்க் கலர் நான் வந்து க்ளே எடுத்திருக்கேன். அஃப்கோர்ஸ் ஏர்ட்ரை க்ளே எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த இம்ப்ரெஷன் கொடுத்தோம்னாக்கா அந்த க்ளேயில் வந்து அந்த இம்ப்ரெஷன் விழுந்தோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த இம்ப்ரெஷன் விழுந்திருக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். இந்த ஷேப் வந்து நீங்கள் கூகுளில் வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டிசைன் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு ஷார்ப் பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இயரிங் நமக்கு 2 பீஸ் வேணும். ஸோ ஒரு பீஸுக்கு ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை வந்து ஜாக்கிரதையாக பார்த்து இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னொரு பீஸ்க்கு நமக்கு கண்டிப்பாக இது வேணும். நம்ம இதே ஷேப்புக்கும் இதே சைஸ்க்கு வேணுங்கிறதுனால நான் இந்த இதை அப்படியே வச்சு தான் ஆகணும். மறுபடியும் என்னால் வளர்த்தி மறுபடியும் இது பண்ணி செய்ய முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆகலாம் திக்னஸ்ஸு. அதனால் நான் இப்போ இதுலேயே வச்சு ஜாக்கிரதையாக ஒரு பக்கம் மட்டும் படுற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மல் பிளேடு இருந்தால் கூட நீங்கள் வந்து பிளேடை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பெரிய கட்டர் பிளேடு இருந்ததுன்னா அதையும் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை மார்க்கெட்டில் உங்களுக்கு கட்டிங் பிளேடு அந்த மாதிரியும் கிடைக்கிது. ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பாலிமர் க்ளே டூல் அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த இம்ப்ரெஷன் எல்லாமே அதில் வந்து விழுந்திருக்கு. நம்ம இன்னொரு பீஸையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜாக்கிரதையாக எந்த சைடு கட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இது எப்படி கரெக்டாக வரும்னு பார்த்து நான் கட் பண்ணிக்கிறேன். இது ஒட்ட மாட்டேங்குது. ஸோ லைட்டாக தண்ணி தொட்டு நான் அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நவராமல் இருக்கும். அதனால் நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறேன். இது கட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் உள்ளடங்களாக அப்படி கட் பண்ணோம்னாக்கா ஒரு மாதிரி சர்க்கிளாக வந்து கீழே பேஸில் விழுந்துடும், அடியில் விழுந்துடும். அது வந்து தவிர்க்க வேண்டியது. அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக முடிஞ்சபட்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணுங்கள். வளையாமல் மீன்ஸ் பேஸ் விழாமல் சைடு விழாமல் வச்சு கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை வச்சு கட் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் இந்த கட்டர் பிளேடை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசுறாக இருக்கும். அதனால் அந்த எட்ஜஸ்லாம் தண்ணி தொட்டு நம்ம வந்து அதெல்லாம் ஷேப் பண்ணிக்கலாம் அழகாக. நீங்கள் கடைசியாக வந்து இது மேலே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக உள்ளதை நீங்கள் கண்டிப்பாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம 2 இயரிங் பீஸும் ரெடியாக இருக்குது. இப்போது அது வந்து நம்ம அப்படியே நகர்த்தி வச்சிடலாம். 2ம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து அளவு 2த்துக்கும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நான் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெட்டு மாதிரி ஒரு பீஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஹார்ட்டின் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட்டின் மோல்டு இதுவும் வந்து மார்க்கெட் ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கிது. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஹார்ட்டு எனக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நான் அந்த ஹார்ட் சூஸ் பண்ணி அதை மோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பீஸ் வேணும். ஸோ ஒரு பீஸ் ரெடி. இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிடலாம். அந்த பிசுறுலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிசுறு இருந்ததுன்னா அதை மறுபடியும் நம்ம இது பண்ணணும். ஸோ நம்ம மோல்டு உள்ளே வைக்கும் போதே நம்ம வந்து பிசுறு இல்லாமல் பார்த்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ சூப்பர் அண்ட் ஈஸியாக நமக்கு ஒரு ஹார்ட் கிடச்சிருச்சு ஒரு இயரிங்க்கு. அடுத்தது இதுக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எக்ஸஸாக உள்ளதை
இப்போயே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கப்புறமா நம்மளால் ட்ரிம் பண்ண முடியாது. ஸோ ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்தாலும் நமக்கு பின்னாடி வந்து நம்ம ஸ்ட்ரெட்டு தான் வைக்க போகிறோம். இது வந்து ஹேங்கிங்கில் வராது, ஸ்ட்ரெட்டு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் ஒன்று பின்னாடி ஒன்று இருந்ததுன்னா தூக்கிக்கிட்டு அசிங்கமாக தெரியும். ஸோ பியூட்டிஃபுல்லாக நம்மளோட இயரிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் மேலே வந்து நான் கில்டர் கோட்டிங் கொடுக்க போகிறேன். அதாவது நெயில் பாலிஷு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு எந்த பெயிண்டிங் இருக்கோ அந்த மாதிரி பெயிண்டிங் வந்து அதை எம்ஃபசைஸ் ஆகிற மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி அந்த பிளேஸ்க்கு மட்டும் நான் வந்து இப்போ வந்து பெயிண்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹோல் போட்டுடலாம். எங்கே நமக்கு வந்து ஹோல் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கீழே அந்த சென்டர்லேயும் ஹார்ட்டில் வந்து மேலே அந்த சென்டர்லேயும் எனக்கு ஹோல் வேணும். ஸோ இதே மாதிரி நான் வந்து ரெண்டுத்துக்குமே ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ என்னால் ஜூம் அவ்வளோ கிளியராக பண்ண முடியல, ரொம்ப ப்ளராக தெரியுது. அதனால் அதிகபட்சம் இதுவே உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கலாம். ஹோல் போட்டுட்டு நான் வந்து கில்டர் நெயில் பாலிஷ் தான் நெயில் பாலிஷில் நல்ல சில்வர் கில்டர் நான் வந்து கொடுக்க போகிறேன். இது காய்ஞ்சதுக்கப்புறம் தான் கொடுக்கலாம், அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஒரு நைட் ஃபுல்லாக காய வைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா ஒரு 6 to 7 ஹார்ஸ் வந்து மணி நேரம் காய வச்சா போதுமானது. இது காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன், பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த இம்ப்ரெஷன்லாம் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய இயரிங் வந்து காஞ்சிடுச்சு. ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக நான் இதை வந்து காய வச்சுருந்தேன். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து நெயில் பாலிஷ் கோட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ சில்வர் கலர். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, எவ்வளோ அந்த இம்ப்ரெஷனுக்கு மட்டும் நான் வந்து கோட்டிங் கொடுத்ததுனால ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து 8 mm நான் வந்து ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த இதோடு சேர்த்து ஹார்ட்டோடு சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஸ்ட்ரெட் போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது, கோல்டன் சில்வர். இதுக்கு சில்வர் கலர் இப்போ கொடுப்பேன் நான். இந்த டிசைன் நான் இந்த தோடு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.